3 கிலோ தக்காளி ஊறுகாய் போடுவதற்கு தேவையான பொருட்கள். இது 3 கிலோ தக்காளி பழம். அதுக்கு தேவையான 50 கிராம் புளி. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 100 கிராமில் பாதி வறுத்துக்கணும். வெந்தயம் ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய. தேவையான பெருங்காயம், ஆச்சி மிளகாய் பொடி 100 கிராம். அதில் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். 3/4 போட்டுடணும் ஃபஸ்ட்டு. தேவையான உப்பு, 1/4 லிட்டர் எண்ணெய். தக்காளியை நல்ல ஒரு சுத்தமான துணியை தண்ணியில் பிழிஞ்சிட்டு பழத்தை நல்லா தொடச்சி ஆற வைக்கணும். ஆறின பிற்பாடு அதை மெலிசாக இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும். அதுலேயே புளியும் போட்டு கடாயை வச்சு ஸ்டவ்வில் வச்சு வதக்கணும். தக்காளியை அரிஞ்சு புளியும் தக்காளியும் அரிஞ்ச பிற்பாடு ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ்வில் அந்த தக்காளி தண்ணியெல்லாம் வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கின பிற்பாடு இறக்கி கீழே வச்சிடணும். அதுக்கு டமேட்டா புளி நல்லா வதங்கினதும் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. அதை ஆஃப் பண்ணிட்டு பிற்பாடு ஜில்லுன்னு ஆறின பிற்பாடு மிக்சியில் போட்டு வெட்டினானதை எடுத்துக்கணும். கடாயை வச்சு ஸ்டவ் மேலே கடுகு 100 கிராம் கடுகு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் கடுகு தாளிக்க எடுத்து வச்சுக்கணும். அது சிம்மில் வச்சு தீஞ்சிடாத வறுக்கணும். எண்ணெய் போடாமல் கடுகை தீயாமல் வறுக்கணும். வறுத்த கடுகை ஒரு ஈரம் இல்லாத தட்டில் எடுத்து கொட்டிக்கணும். அப்புறமா வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கணும். வெந்தயத்தையும் வறுத்து அந்த கடுகுலையே போட்டுக்கணும். அந்த கடாயிலேயே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கணும்.
பெருங்காயம் பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது தனியாக ஒரு தட்டில் எண்ணெய் இல்லாத எடுத்து வச்சுக்கணும். இந்த கடுகு, வெந்தயம், பெருங்காயம் ஆறுனதும் ஈரம் இல்லாத ஜாரில் போட்டு மெத்துன்னு பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ணி எடுத்த கடுகு, பெருங்காயம், வறுத்த வெந்தயம் 3 ஒன்றா போட்டு மிக்சியில் போடணும். போட்டு எடுத்துக்கணும் மெத்துன்னு. கடுகு, பெருங்காயமும் வெந்தயம் 3 போட்டு வறுத்தரைச்ச பொடி ஊறுகாய்க்கு வச்ச தக்காளி, புளி ஆறுனதும் மிக்சியில் போட்டுக்கணும். உப்பு போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. டமேட்டா, புளி வதக்குந்து ஆற வச்சு ருப்பின பேஸ்ட்டு அதில் இந்த கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூளை போட்டு கலக்கணும். நல்லா கலக்கி நல்லா கட்டிங்க எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு அவ்வளோதான். கலக்கிட்டு எண்ணெய் வச்சுட்டா எண்ணெய் காஞ்சி ஒன்றையும் கடுகு போடணும். சரி சொல்லுங்க. பெருங்காயம் பொரிச்சு வச்ச எண்ணெய் மிச்சத்துலேயே எண்ணெயை ஊற்றணும். கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றுங்க. காஞ்சி மிளகாய் சொல்கிறாங்களா? கடுகு பொரிஞ்சதும் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போடணும். கடுகு பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு ஆறணும். சூட்டில் போட்டோம்னா கருப்பாயிடும் மிளகாய் தூள். அதனால் அது கொஞ்சம் ஆறணும்.
கொஞ்சம் ஆறின ஒன்று மிளகாத்தூளை, ஆச்சி மிளகாத்தூளை அதில் போட்டுடணும். நம்மளுக்கு அந்த காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளை போட்டுடணும். ஸ்டவ் அனுப்பிச்சிடணும். அப்போ தெரியும் அது குருத்தில் முதல்ல வச்சுக்கணும், சமைய முடியாது. சூட்டோடு எடுத்து ஊறுகாயில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கணும். பொடிங்கெல்லாம் எல்லாம் கலந்து வரணும். ஒருவேளை உப்பு காரம் பார்த்து உங்களுக்கு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்தால் கூட ஒரு சின்ன கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரொம்ப சூடு இல்லாத மிளகாத்தூள் அதில் போட்டு கலந்து வச்சுக்கலாம். கம்மியாகவும் இருக்குதுன்னா இது அதில் வைக்கிறது. நம்ம கரம் அந்த மாதிரி காசி நம்ம வீட்டில் ஊற்றிக்குவோம். சொல்கிறது தோண்டி தான் நம்ம சொல்ல முடியும். அவங்களே பார்த்து ஊற்றிக்கோங்க. என்ன கம்மியாக கொஞ்சம் சூடு ஏற்றணும்னா மேலுக்கு வந்துடும். எல்லாம் கலந்து ஊறிச்சுன்னா அப்புறம் ஒரு கப்பில் டேஸ்ட்டாக இருக்கும். டமேட்டோ ஊறுகாய் எல்லாம் கலக்கி கடைசியில் இந்த எண்ணெய் மேலுக்கு வந்ததும் எடுத்து ஆற வச்சுட்டு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஆறின பிற்பாடு நல்லா ஆறின பிற்பாடு எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான படுறப்போ சின்ன பவுல்ஸில் எடுத்துக்கின்னு வெளியே வச்சுக்கின்னு திரும்ப அந்த பாட்டிலை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். தேவையானப்போ மட்டும் உங்களுக்கு